பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே பவுலடியாருடைய அந்த அழைப்பின் வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன? நம்முடைய வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய பெரிய ஒரு விபத்தாக இருந்தாலும் சரி, அல்லது திடீரென்று நமக்கு வரக்கூடிய ஒரு கொடுமையான நோயாக அல்லது உடல் உபாதையாக இருந்தாலும் சரி, இது எல்லாம் ஏதோ திடீரென்று நமக்கு வருவது அல்ல. மாறாக இறைவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்வில் செயல்படுகிறது. ஏனென்றால் அந்த இறை திட்டம் நம் ஒவ்வொருவருடைய வாழ்வில், தனிப்பட்ட வாழ்வில் நம்முடைய நலனுக்காகவும் அல்லது நாம் சார்ந்து வாழக்கூடிய சமுதாயத்திற்கு அது ஒரு நன்மையாகவும் அல்லது ஏதோ ஒரு நல்லதை கொண்டு வருவதற்காக இறைவனால் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது என்ற ஒரு நேர்மறையான எண்ணத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய முதல் வாசகத்திலே இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இந்த ஒரு காலத்திலே பவுலாக மாறிய சவுல் திருச்சபைக்கு ஒரு பெரிய மாபெரும் அச்சுறுத்தலாக இருக்கிறார். அவ்வாறு தமஸ்கு நோக்கி போகிற போதுதான் உயிர்த்த ஆண்டவரை அவரை தடுத்தாட்கொண்டு அவரை அழைத்தார் என்பதை இன்றைய முதல் வாசகம் தெல்ல தெளிவாக நமக்கு சொல்கிறது. வானிலிருந்து ஒரு பெரிய மின்வெட்டு ஒன்று அவரை தாக்குகிறது, கீழே விழுகிறார். இது ஒரு விபத்து. பிறகு அவ்வாறு விழுகிற போது பிறகு அவருடைய பார்வை பறிபோகிறது. எனவே விபத்தும் நோயும் அவருக்கு வருகிறது. எனவே இதன் வழியாக தனி மனித வாழ்வில் அவர் பவுலுக்கு என்ன ஒரு நன்மை ஏற்பட்டது என்று சொன்னால், உயிர்த்த ஆண்டவரோடு அவர் நெருங்கிய ஒரு உறவு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவர் அவர் கொடுக்கிறார். 3 ஆண்டு காலம் அவரோடு உண்டு உறங்கி உறவாடிய சீடர்களையும் தாண்டி ஆண்டவர் இயேசுவோடு, உயிர்த்த இயேசுவோடு மிக நெருக்கமான ஒரு உறவை அவர் ஏற்படுத்தி இந்த உயிர்த்த ஆண்டவருக்காக உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்கின்ற ஒரு மாபெரும் நபராக அவர் மாற்றப்படுகிறார். எனவே யாரை பார்த்து இந்த திருச்சபை மிகுந்த பயத்தோடும் அச்சுறுத்தலோடும் இருந்ததோ அவரே இந்த திருச்சபையுடைய ஒரு மாபெரும் தூணாக, ஒரு புறம் பேதுரு, மற்றொரு புறம் பவுல், எனவே இருபெரும் தூண்களாக மாறுவதற்கு இவருக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அதற்கு பெரிய காரணமாக இருந்தது அவர் சந்தித்த அந்த விபத்தும் தனக்கு வந்த அந்த நோய். இரண்டாவது, சமூகம் சார்ந்த நன்மை என்ன என்று நாம் சிந்திக்கிற வேளையிலே இந்த ஒரு நபரால் தான் புற இனத்தாருக்கு எல்லாம் நற்செய்தி கொண்டு செல்லப்படக்கூடிய ஒரு கருவியாக அவர் மாறுகிறார். எனவே புற இனத்தாருக்கான ஒரு ஒளி என்பது இவர் வழியாக ஆண்டவர் மேற்கொள்கிறார் அல்லது அதை செயல்படுத்துகிறார் என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் அறிந்து கொள்கிறோம். எனவே நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் திடீரென்று ஒரு விபத்தையோ அல்லது திடீரென்று ஒரு உடல் உபாதையோ நாம் சந்திக்கிற பொழுது ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு மட்டும் ஏன் இது? நான் நன்றாகத்தான் இருக்கிறேன், தினந்தோறும் ஆலயம் வருகிறேன், திருப்பலியிலே பங்கெடுக்கிறேன், உன்னுடைய திவ்ய நற்கருணையை நான் உட்கொள்கிறேன், நான் யாரையும் ஏமாற்றவில்லை, நான் நேர்மையானவராக நடந்து கொண்டிருக்கிற போது எனக்கு ஏன் இவ்வளவு ஒரு சோதனை? நாம் கூட மற்றவர்களை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்கிறோம், நல்லா இருக்கிறீங்க, உங்களையே ஆண்டவர் இப்படி சோதிக்கிறார், பட்ட காலிலே படுகிறது என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் சந்திக்கக்கூடிய விபத்தும் நமக்கு வருகிற நோயும் திடீரென்று வருவதல்ல, ஆண்டவருடைய திட்டம் அது இருக்கிறது. ஆண்டவருடைய திட்டம் நம் தனிப்பட்ட வாழ்வில் ஒரு நன்மையாகவும் இருக்கலாம், அல்லது நாம் வாழும் சமூகத்திலே நம்மை சார்ந்தவர்களுக்கு ஒரு நன்மையை அவர் கொண்டு வரலாம். எனவே இதிலே எப்படி பவுலடியார் ஆண்டவரோடு உள்ள அந்த நெருங்கிய உறவிலே இதனுடைய உண்மை அர்த்தத்தை உணர்ந்து கொண்டாரோ, அதே போல நம்முடைய வாழ்வில் நாம் அதை உணர்ந்து கொள்ள முயற்சிப்போம். அதன் வழியாக நாமும் இந்த உயிர்த்த ஆண்டவருக்கு பவுலடியாரை போல மாட்சியை கொடுக்கக்கூடிய மனிதர்களாக வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் சினம் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.